நம்ம இருக்கக்கூடிய இந்த மில்கி வே கேலக்சியும் நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய கேலக்சியான ஆண்ட்ரோமேடா கேலக்சியோ இன்னும் 4.2 பில்லியன் வருடங்கள்ல கொலைட் ஆக போகுது. இது நம்ம கேலக்டிக் கொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோல நம்ம அந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சி எவ்வளவு ஸ்பீட்ல நம்மளை நோக்கி வருது, இது நம்ம மற்ற கிரகங்கள் அதாவது நம்ம சூரியன் எவ்வளவு ஸ்பீடா டிராவல் ஆகுது, நம்ம பூமி எவ்வளவு ஸ்பீடா மூவ் ஆகுது, இதோடைய கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது எவ்வளவு ஸ்பீடா நம்மளை நோக்கி வருதுன்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கொல்யூஷனால நம்ம ஆண்ட்ரோமேடா கேலக்சியிலையும் நம்ம இருக்கக்கூடிய இந்த மில்கி வே கேலக்சியிலும் என்னென்ன மாதிரியான மாறுபாடுகள் உண்டாகலாம், இதனால நம்ம சூரிய குடும்பத்துக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் உண்டாகலாம். தென் நம்ம 2 கேலக்சிக்கு நடுவில் ஒரு பெரிய பிளாக் ஹோல் இருக்கு. இதை நம்ம சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் அப்படின்னலாம். இந்த கருந்துளை என்ன ஆகும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கேலக்சி ஒன்னாகுமா இல்ல அழியுமா? உங்களுக்கு இந்த மாதிரியான விண்வெளி சார்ந்த பதிவுகளுக்கும் நம்ம பூமியை பத்தின பல அறியப்படாத தகவல் தொடர்ந்து வரதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஐ எம் லோகபால கார்த்திகேயன். யூ ஆர் வாட்சிங் Zenith of Science. நம்ம மில்கி வே கேலக்சி லோக்கல் குரூப் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு. இந்த இடத்துல ஒரு சில கேலக்சிஸ் இருக்கு. அதுல ஒன்று நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்ட்ரோமேடா கேலக்சி. இதை தவிர்த்து ட்ரையாங்குலம் கேலக்சி மாதிரியான சின்ன சின்ன கேலக்சிஸுமே இருக்கு. நம்மள்ட்ட இருந்து சுமார் 2.5 மில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேலக்சி தான் இந்த ஆண்ட்ரோமேடா. நம்ம கேலக்சியோட பெரிய கேலக்சி நம்ம மில்கி வே கேலக்சியில் எவ்வளோ நட்சத்திரம் இருக்கோ இதை விட இரட்டிப்பான மடங்கு அதிகமான நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு கேலக்சின்றதை நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஆண்ட்ரோமேடா கேலக்சி நம்மளை நோக்கி ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்கு. எவ்வளோ வேகம்னா 1 மணி நேரத்துக்கு 250,000 மைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இதை நம்ம கிலோமீட்டரில் எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு 110 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்தில் நம்மளை நோக்கி வருது. இதுவே நம்ம 1 மணி நேரத்துக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 3,96,000 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்ற வேகத்தில் நம்மளை நோக்கி வருது. சரி, இந்த ஸ்பீடை நம்ம மற்ற விண்வெளி பொருளோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். உதாரணத்துக்கு நம்ம பூமி பார்த்தோம்னா நம்ம சூரியனை ரொம்ப ஸ்பீடாக சுற்றுது. 1,07,226 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்தில் ட்ராவல் பண்ணுது. இவ்வளோ ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுற இந்த பூமி நம்ம சூரியனை சுற்றி தானே வருது. அப்போ நம்ம சூரியன் இந்த கேலக்சியை மையமாக வச்சு சுத்தம். இந்த கேலக்சியை மையமாக வச்சு சுற்றக்கூடிய நம்ம சூரியன் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 7,20,000 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்தில் சுற்றுது. நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணும்போது அந்த கேலக்சி ரொம்ப மெதுவாக வர்ற மாதிரி தான் தெரியும். பட் நம்ம சூரியன் சுற்றுறது வேற, ஒரு கேலக்சி நம்ம மேலே மோத வர்றது வேற. இந்த கேலக்சி மோதல்னால 2 கேலக்சிலையுமே இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான ராக்ஸ், அதாவது கல்லாக இருக்கட்டும், டஸ்ட் பொருளாக இருக்கட்டும், ஆஸ்ட்ராய்டு, கிரகங்கள் மாதிரியான பல பொருட்கள் டைரக்டாக இன்டைரக்டாவோ இம்பேக்ட் ஆகலாம் அப்படின்றத விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. சரி, எதுக்காக இந்த மில்கி வே கேலக்சியை நோக்கி ஆண்ட்ரோமேடா கேலக்சி வருது? நம்ம 2012க்கு மேலே தான் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரியான ஒரு கேலக்சி நம்மளை நோக்கி ரொம்ப ஸ்பீடாக வருது அப்படின்றத. நம்ம ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் உட்பட ஒரு சில டெலிஸ்கோப் வச்சு இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சி அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய மோஷனை வச்சு கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஸ்பீடாக நம்மளை நோக்கி தான் வருதுன்றது நமக்கு தெரிய வருது. இது ஒரு அபாயகரமான வேலை அப்படின்னு நம்ம யோசிக்க வேணாம். ஏன்னா இது ஒரு சாதாரணமான ஒரு விண்வெளி நிகழ்வு. 2 கேலக்சி மோதுறதுன்றது நம்ம அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எக்கச்சக்கமான கேலக்சிஸ் மோதுறதை நம்ம பார்த்துருக்கோம். அந்த கேலக்சி மோதுனதுக்கு அப்புறம் ஒரு கேலக்சியா மாறுதா அல்லது அந்த 2 கேலக்சியுமே அழிஞ்சிடுதா அப்படின்றதும் நம்ம 2 பக்கமும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். ஹபிளுடைய டேட்டாவை சிமுலேட் பண்ணி பார்க்கும்போது இந்த 2 கேலக்சியுமே ரொம்ப ஸ்பீடாக மோதினதுக்கப்புறம் அதோடைய ஸ்ட்ரக்சரில் மிகப்பெரிய மாறுபாடுகள் ஏற்படலாம் அப்படின்றத விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. அது இன்டீரியர் ஸ்ட்ரக்சர், அதாவது நம்ம கேலக்சிக்கு மையத்திலையும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துலையுமே இருக்கட்டும் அல்லது அதை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பகுதியாக இருக்கட்டும், எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆண்ட்ரோமேடா கேலக்சியில் கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு 1 ட்ரில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம மில்கி வே கேலக்சியில் வெறும் 300 பில்லியன் தான் இருக்குது. அந்த ஆண்ட்ரோமேடாவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி தான் நம்மளுடைய மில்கி வே கேலக்சியில். அப்படி இருக்கும்போது 2 கேலக்சியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் ஒன்று நேர் எதிராக மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதில் ஒரு சாதாரண நம்பிக்கை என்னன்னா, நம்ம இங்கே பார்க்கும்போது இவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்குன்றனாலுமே ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம சூரியனுக்கும் நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ப்ராக்சிமா சென்டாரி அந்த நட்சத்திர குடும்பத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4.2 ஒளியாண்டுகள். இந்த டிஸ்டன்ஸுக்குள்ள அங்கிருந்து வரக்கூடிய நட்சத்திரங்கள் உள் நுழைஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம சூரியனுக்கும் அல்லது அந்த வேறு ஒரு நட்சத்திரத்துக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. பட் கிராவிட்டியை வச்சு பார்க்கும்போதும் அல்லது மேத்ஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு சில சேஞ்சஸ் அப்படின்றது நடக்கும்.
அது மேஜர் சேஞ்சஸ் இல்லைனாலுமே அது ஒரு மைனர் சேஞ்சஸ் இருக்கலாம் அப்படின்றத விஞ்ஞானிகள் வந்து நம்புகிறாங்க. உதாரணத்துக்கு அந்த சின்ன சேஞ்சஸ்னால ஒரு உயிர் வாழ தகுதியுடைய ஒரு கிரகம், உதாரணத்துக்கு நம்ம பூமி மாதிரியான கிரகம், அது அதோடைய தன்மையை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோடைய ரொட்டேஷன் ஸ்பீடில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் என்விரான்மெண்ட்டாக ஒரு சில இம்பேக்ட் அப்படின்றது உருவாகும். இது டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ நிகழலாம் அப்படின்றத விஞ்ஞானிகள் வந்து நம்புகிறாங்க. அதிகபட்சமாக இந்த மோதல்னால 2 நட்சத்திரங்கள் கொலைட் ஆகலாம், ஒரு நட்சத்திரமாக மாறலாம், நட்சத்திர வெடிப்பு அப்படின்றது உண்டாகலாம். அல்லது குறைஞ்சபட்சமாக சொல்லணும்னா இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது கொஞ்சம் மாறுபடலாம். இப்போ இருக்கக்கூடிய இந்த இடத்தோட கம்பேர் பண்ணும்போது 2 அல்லது 3 மடங்கு பின்னோக்கியோ முன்னோக்கியோ நகர்த்தலாம் அப்படின்றத விஞ்ஞானிகள் வந்து நம்புகிறாங்க. நம்ம கேலக்சியை பார்த்துறோம். இந்த கேலக்சிக்கு நடுவில் கண்டிப்பாக பிளாக் ஹோல் அப்படின்றது இருக்கும். நம்ம இருக்கக்கூடிய இந்த மில்கி வே கேலக்சியில் சாஜிட்டேரியஸ் ஏ ஸ்டார் அப்படின்ற ஒரு பிளாக் ஹோல் இருக்குது. இதே மாதிரி ஆண்ட்ரோமேடா கேலக்சியிலுமே ஒரு கருந்துளை இருக்குது. அதனால் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 2 பிளாக் ஹோலுமே ஒன்னொன்றுக்கு சளைக்காதது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மில்கி வே கேலக்சியோட கம்பேர் பண்ணும்போது ஆண்ட்ரோமேடா கேலக்சியில் சக்தி வாய்ந்த கருந்துளை அப்படின்றது இருக்கலாம் அப்படின்றத விஞ்ஞானிகள் வந்து கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. இவங்களுடைய சிமுலேட் படி ஃப்யூச்சரில் இந்த 2 பிளாக் ஹோலும் ஒரு பிளாக் ஹோலாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒருவேளை இந்த கேலக்சி 2மே மோதி ஒரே கேலக்சியாக மாறிடுச்சுன்னா, அழியாமல் மாறுச்சுன்னா, இந்த 2 கேலக்சிக்கு ஒரே பிளாக் ஹோல் அப்படின்றது ஃப்யூச்சரில் உருவாகலாம் அப்படின்றத விஞ்ஞானிகளுடைய ஒரு மிகப்பெரிய கருத்து. பொதுவாகவே இந்த ஒவ்வொரு கேலக்சியுமே அதோடைய ஒவ்வொரு கேலக்சியும் அதோடைய ஆக்டிவ் கேலக்டிக் நியூக்ளியஸ் அப்படின்ற ஒரு பொருளை வந்து வெளியேற்றும். இந்த 2 கேலக்சியுமே ஒன்று சேர்ந்தாலுமே இந்த 2 கேலக்சியோட கருந்துளை ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய ஆக்டிவ் கேலக்டிக் நியூக்ளியஸை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கேலக்சியை பற்றி பார்த்துட்டோம், கேலக்சியோட மையத்தில் இருக்கக்கூடிய இந்த கருந்துளையை பற்றி பார்த்துட்டோம். கண்டிப்பாக நம்ம சூரிய குடும்பத்தை பற்றி பார்த்தாகணும் இல்லையா? ஸோ இந்த கொலைட் அப்படின்றது கிட்டத்தட்ட 4.2 பில்லியன் வருடங்களுக்கு அப்புறமே ஆகலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம சூரியனுடைய ஒரு வயது பார்த்தோம்னா 4லேருந்து 6 பில்லியன் வருடங்கள் ஃப்யூச்சரில். ஸோ இந்த காலகட்டத்தில் தான் இது நடக்கலாம். மேபி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதை விட ரொம்ப ஸ்பீடாக இது ரெட் ஜெயிண்டாக மாதிரி வெடிக்கலாம். அப்படி வெடிச்சதுன்னா இந்த இடத்துல ஒரு நெபுலா அப்படின்னு இருக்கும். ஸோ நெபுலா இருக்கும்போது தான் அந்த கொலிஷன் அப்படின்றது நடக்கும். ஒருவேளை இந்த நெபுலா இல்லாமல் இன்னும் ரொம்ப பில்லியன் வருடங்களாக நம்ம சூரியன் உயிரோடு இருந்துச்சுன்னா 50% மட்டும்தான் இந்த மெர்ஜிங் கேலக்சியோட அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களோட மோதிரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத விஞ்ஞானிகள் வந்து நம்புகிறாங்க. மிச்சம் 50% இந்த கேலக்சியில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது கொஞ்சம் மாற்றம் அடையலாம். உதாரணத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய இடம் ஒருவேளை அந்த கொலிஷன்னால் நம்ம மில்கி வே கேலக்சி இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது அந்த கேலக்டிக் நியூக்ளியஸ், அதாவது சென்ட்ரல் பிளாக் ஹோல் அப்படின்றோம், அந்த பிளாக் ஹோலோட மையத்தை நோக்கி ரொம்ப ஸ்பீடாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் பார்த்தோம்னா நம்ம சூரிய குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு இடம் பார்த்தோம்னா ஓரியன் ஸ்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஓரியன் ஆர்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓரியன் ஆர்மில் தான் நம்ம இருக்கோம். இந்த மெர்ஜிங் காரணமாக நம்ம இந்த ஓரியன் ஆர்மோட ஃபிங்கர் பாயிண்டில் இருக்கலாம், அதாவது ரொம்ப முனி பகுதியில் இருக்கலாம் அப்படின்றத விஞ்ஞானிகள் வந்து நம்புகிறாங்க. ஸோ எக்கச்சக்கமான மாறுபாடுகள் ஏற்பட போது அதை நம்ம பார்க்குறதுக்கு இருக்க போகிறோம் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம பூமி வந்து அழிஞ்சிடும். ஒருவேளை நம்ம பூமியில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நம்ம வேறு ஒரு கேலக்சிக்கு போய் நம்ம மில்கி வே கேலக்சியும் ஆண்ட்ரோமேடா கேலக்சியும் கொலைட் ஆகிறத பார்க்கலாம். இது சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு இதே மாதிரியான விண்வெளி சார்ந்த பதிவு தொடர்ந்து வரணும். ஸோ நீங்கள் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் ஃப்யூச்சர்லேயுமே. இதே மாதிரி வேறு ஒரு விண்வெளி சார்ந்த பதிவுலாம் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video. Bye. அண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட் அதில் நீங்கள் Zenith of Science அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நம்ம பேஜ் வந்து அப்பியர் ஆகும். நீங்கள் மேபி வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். மரம் வளர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.